நம்ம கிராமத்து பக்கம்லாம் நீச்சல் பழகுறவங்க பல விதமா பழகுறாங்க. சில பேரு யாராவது ஹெல்ப் வச்சுக்கிட்டு அவங்கள புடிச்சுக்கிட்டே நீச்சல் பண்றாங்க. சில பேரு கைத்த கட்டி ஒரு ஆளை புடிச்சுக்கிட்டே நீச்சல் பண்றாங்க. இன்னும் சில பேர் என்ன தெரியுமா பண்றாங்க, சுரைக்காயை நல்லா காய வச்சுட்டு அது தண்ணியில போட்டா நல்லா மிதக்குமாமா, அதை புடிச்சுக்கிட்டே கூட நீச்சல் பண்றாங்க. ஆனா அந்த சுரைக்காய் இருக்குல்ல, அது முழுகும்னு ஒரு தமிழ் செயல்பாடல் சொல்லுது. இது உங்களால நம்ப முடியுதா? இதெல்லாம் நாங்க சொல்லலைங்க, அந்த தமிழ் செயல்பாடல் தான் சொல்லுது. அதுவும் குறிப்பிட்ட ஊர்ல இருக்க துணையில மட்டும்தான் இந்த மாயாஜாலம்லாம் நடக்குமா. அந்த பாட்டு என்னன்னு தானே கேக்குறீங்க? அது என்னன்னா, சுரையாழ அம்மி மிதப்ப வரையணைய யானைக்கு நீந்து முயற்கு நிலை என்ப கானக நாடன் சுனை. இது தாங்க நாங்க சொன்ன பாட்டு. இந்த பாடல் ஒரு தலைவி தன்னோட தலைவனை புகழ்ந்து சொன்ன பத்தி. என்ன புகழ்ச்சினா, அந்த தலைவி என்ன சொன்னாலும் அது விசித்திரமாவும் ஆச்சரியமான விஷயங்களா தான் இருக்குமா. என்ன விஷயங்கன்னா, அது யாராலுமே நம்ப முடியாதா. அதெல்லாம் தலைவனோட ஊர்ல மட்டும்தான் நடக்குமா. அதாவது தலைவன் என்ன சொன்னாலும் அது பொய்யா தான் இருக்கும், யாராலையும் நம்ப முடியாது, அவன் உண்மையே பேச மாட்டான்னு தலைவனை கிண்டல் செய்யறான். இந்த பாடலோட பொருள் போலாமா? அது என்னன்னா, தலைவனோட ஊர்ல அம்மிக்கல் மிதக்கும், சுரைக்காய் மூழ்கும், யானை நீந்தும், முயல் தண்ணிக்குள்ள நிக்கும். இதெல்லாம் தலைவனோட ஊர்ல இருக்க சுனையில மட்டும்தான் நடக்கும்னு தலைவி மனசு விட்டு புகழ்றா, அதாவது திட்டுறா. உங்க ஊர்லயும் இந்த மாதிரி விசித்திரமான விஷயம் எல்லாம் நடந்ததுன்னா இந்த புகழ்ச்சியான வார்த்தைகள்லாம் உங்களுக்கு தாங்க. அதே மாதிரி இந்த அம்மிக்கல் எல்லாம் கிராமத்து பக்கம் இன்னும் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. அது எவ்வளவு பெருசா வெயிட்டா இருக்கு, அது தண்ணிக்குள்ள போட்டா மிதக்கும்னு சொன்னா நம்ப முடியுதா? அதே பாடல் செய்யுள் தான் இதையும் சொல்லுது. இதையும் என்னால நம்பவே முடியல. இந்த பாட்டு அமிர்தசாகரர் யாப்பெரும் கலகாரிகை அப்படின்ற ஒரு உரையில இருந்து எடுக்கப்பட்ட எடுத்துக்காட்டு பாடல் தாங்க இது. இந்த பாடலோடைய பொருளை சொல்றதுக்கு முன்னாடி இந்த பாடல் எந்த சூழ்நிலையில நடந்ததுன்னு புரிஞ்சுக்கிட்டா இதுல இருக்கிற கிண்டலையும் கேலியையும் எளிமையாக புரிஞ்சுக்கலாம். தமிழ் யாப்பிலக்கணத்துல மொழி மாற்று பொருள்கொள் அப்படின்னு ஒரு விதியை சொல்லுவாங்க. அதாவது ஒரு செய்யுள்ள நேரடியா பொருள் கொள்ளாம சொற்களை மாத்தி போட்டு பொருள் வந்தா அதுக்கு பேர் தான் மொழி மாற்று பொருள்கொள். இதுக்கு எடுத்துக்காட்டு தான் யாப்பெரும் கலகாரிகை.